सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருப்போ நமः. இன்றைய தினம் ராகவ யாதவீய காவியத்துல 30வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம் இந்த பதிவுல நாம சொல்ல போறோம். இந்த ஸ்லோகத்துல நேரடியாக படிக்கும் பொழுது ராமனை அடைந்த அந்த அயோத்தியா புரியானது எப்படி பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதாக சொல்லப்படுறது. இதே ஸ்லோகத்தை பின்னாடியிருந்து படிக்கும் பொழுது பாரிஜாத புஷ்பத்தை அடைந்து சத்யபாமா எப்படி மகிழ்ச்சியை அடைந்தாள் அப்படிங்கிற விஷயமும் இங்கே சொல்லப்படுறது. முதல்ல ஸ்லோகத்தை நேரடியாக படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். சாக்ரியதாமரசாகாராம் அக்ஷாமாகனபாரகௌஹு நிஜதேபரஜித்யாச ஸ்ரீராமே சுகராஜபா. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதம். சா அக்ரியதாமரசாகாராம் அக்ஷாமா கனபா ஆர கௌஹ் நிஜதே அபரஜிதி ஆச ஸ்ரீஹி ராமே சுகராஜபா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. சா கௌஹு அக்ஷாமா கனபா அக்ரியதாமரசாகாராம் ஆர நிஜதே அபரஜிதி ராமே சுகராஜபா ஸ்ரீஹி ஆச. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த நகரமானது இப்போ எப்படி இருக்கு ராமனை அடைந்த பிறகு? முதல்ல சா கௌஹு, அந்த பூமியானது எந்த பூமியானது? அயோத்தியாபுரியானது. அக்ஷாமா ஆக்ருஷா, குறைவற்றதாக, எந்த ஒரு அந்த இடத்துல ஒரு பஞ்சம்ங்கிறது இல்லை, குறைவே இல்லாம இருக்கு. கனபா, மிகவும் ஒளியோடு பிரசித்தமா இருக்கு. அக்ரியதாமரசாகாராம், அகாரம் அப்படின்னு பேரு, கிரகம் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அக்ரியாம் தாமரசம், அக்ரின் சப்தம் அக்ரியாம்ன உத்தமாம் அத்யுத்கிருஷ்டாம், மிகவும் உயர்ந்ததான தாமரையை கொண்டிருக்கு. தாமரசம் அப்படின்னா தாமரம் சாரசீருகம் அப்படின்றது, அதாவது தாமரை. இந்த தாமரை இங்க எதுக்கா சொல்றா பத்மத்தை அப்படின்னு கேட்டா, இந்த பத்மபதம் லக்ஷ்மிய சொல்றது. உத்கிருஷ்டமான லக்ஷ்மியினுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அகாரம் அப்படின்னு இருப்பிடம். எதற்கு இருப்பிடம்? உயர்ந்ததான பத்மத்தினுடைய இருப்பிடம். பத்மத்தினுடைய இருப்பிடம்னா தாமரை இருந்து என்ன கிடக்க போறது? லக்ஷ்மியினுடைய வாசஸ்தானமா இருக்கு. அதுவும் எப்படி? உயர்ந்ததான லக்ஷ்மி கடாட்சம் மிகவும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட லக்ஷ்மி கடாட்சத்தை ஆர பிராப்தவதி, அயோத்தியா புரியானது இப்பேற்பட்ட மகாலட்சுமியை அடைந்தால். ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால நம்ம தமிழ் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த அயோத்தியாபுரி இப்படி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ராமன் இருக்கிறதுனால என்ன ஆறது அப்படின்னு சொன்னா, இந்த லக்ஷ்மியானவள் வாசம் பண்ணுவதுல எந்த வித சிரமமும் படலையா அப்படின்னு என்ன அர்த்தம்? லக்ஷ்மி கிடைக்கலாம், தனம் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதனுடைய ரட்சணம் பண்ணணும். யாராலையும் இந்த செல்வமானது திருடப்படாம பார்த்துக்கணும். செல்வம் மட்டும் இல்லை, லக்ஷ்மின்னு சொன்னா சகல விதமான சம்பத், அத நாம காப்பாற்றணும். இந்த யோகக்ஷேமகான்னு சொல்றோம் இல்லையா? யோகான்னா அந்த சம்பத்து கிடைக்க பெறுவது, க்ஷேமகான்னு சொன்னா கிடைக்க பெற்றதை காப்பாற்றுவது. அது யாரு பண்ண போறா அப்படின்னு கேட்டா ராமன். நிஜதே அபாராஜிதி, நிஜதே அப்படின்னா ஸ்வரூப பிரதே, அவருடைய தன்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சக்தி, பராக்கிரமம். அதனால என்ன ஆகுது? அபராஜிதி, ராவணன் முதலியதான எதிரிகளால் வெல்லப்படாதவராக இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? ராவணன் முதலிய எதிரிகளே இவரை ஒன்றும் பண்ண முடியலன்னா சாமான்யமான எதிரிகளால இவரை ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நகரம் சௌக்கியமாக இருக்கு, எதிரிகளுக்கு இலக்காகாததாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ராமன் இருக்கும் சமயத்தில் சதி சப்தமின்னு சொல்லுவோம். நிஜதே அபராஜிதி ராமே, தன்னுடைய நிஜ பராக்கிரமத்தினால் மற்றவர்களால் வெல்ல முடியாதவரான ராமன் இருக்கையில் சுகராஜபா, இந்த ராஜபா இருக்கே ராஜ்யலக்ஷ்மி, இது சுகமா இருக்க, எந்த ஒரு சிரமமும் இல்லாத நல்ல ஒரு சௌக்கியத்தோடு ஸ்ரீஹி இந்த ராஜ்யலக்ஷ்மி ஆச இருந்தது. இப்போ யோகாவும் சொல்லியாச்சு, க்ஷேமஹாவும் சொல்லியாச்சு. யோகத்துக்கும் காரணம் யாரு? ராமன். இந்த லக்ஷ்மிங்கிற பதம் கூட சீதையை குறிப்பிடுறது. இந்த சீதையானவள் யாரால் கொண்டு வரப்பட்டால்? ராமனால். அதாவது யோகா, லக்ஷ்மியினுடைய சம்பத்தினுடைய யோகாவும் ராமனால் தான் நடக்கிறது. அதனுடைய க்ஷேமஹா, காத்தல், ரக்ஷணம், அதுவும் ராமனால் தான் நடக்கிறது. இப்படியாக இந்த நகரம் மிகவும் ஒரு உத்கிருஷ்டமான இடமாக இருக்கிறது, உயர்ந்ததான ஒரு நகரமாக இருக்கிறது அப்படின்னு இந்த நகரத்தை வர்ணனம் பண்றான். இதே ஸ்லோகமானது இந்த துவாரகாபுரியையும் வர்ணனை பண்ண போறது. இந்த துவாரகாபுரியில சத்யபாமா எப்படி சந்தோஷத்துடன் இருந்தால் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சா கிடைக்கும். முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். भाजराग सुमेरा श्री सत्याजिरपदे जनि गौरभानघमाक्षामरागा सारमताग्र्यसा. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. भा अजराग सुमेरा श्री सत्याजिरपदे अजनि गौरभा अनघमा क्षामरागा सा அரமத அக்ரியசா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா. சா, நான் இந்த யோஜனா மறுபடியும் சொல்றேன். யோஜனா அஜராக சுமேரா பா ஸ்ரீ சத்யாஜிரபதே அஜனி சா கௌரபா அனகமா க்ஷாமராகா அக்ரியசா அரமதா. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான பதங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இங்க இருக்கக்கூடிய பதம் அஜராக சுமேரா. அஜராகஹா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அஜர அகஹான்னு பிரிச்சுக்கணும். அஜராக அப்படின்னா தேவாகா, அவர்களுடைய இடத்துல இருந்ததான அகஹா விருக்ஷகான்னு அர்த்தம். தேவர்களுடைய விருக்ஷா, இது பாரிஜாதா. அஜராகஹா தேவர்களுடைய விருக்ஷம் பாரிஜாதா. அதனுடைய சுமா, சுமங்கிற பதம் சுமானி, சுமம் அப்படிங்கிற சுமம்னா புஷ்பம்னு அர்த்தம், அதை குறிக்கிறது. தேவர்களுக்கு சம்பந்தப்பட்டதான பாரிஜாத புஷ்பம், பாரிஜாத விருக்ஷம், அந்த விருட்சத்தினுடைய சுமானி புஷ்பானி புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களுடைய ஸ்தானமாக ஆயிற்று. எது? இந்த துவாரகாபுரி. அஜராக சுமேரா தேவர்களுக்கு சம்பந்தப்பட்டதான பாரிஜாத மரத்தினுடைய புஷ்பங்களுடைய ஸ்தானமாக, இருப்பிடமாக ஆகியது. எது அப்படின்னு கேட்டா துவாரகாபுரி. அந்த துவாரகாபுரியிலையும் ஸ்ரீ சத்யாஜிர பதம், அதாவது சத்யபாமா இருப்பிடமான அந்த மாளிகையினுடைய தோட்டம், அந்த தோட்டம் என்னவா ஆயிற்று? இப்போ அஜராக சுமேராவாக ஆயிடுத்து. தேவர்களுக்கு சம்பந்தப்பட்டதான பாரிஜாத மரங்களுடைய புஷ்பங்கள் இருப்பிடமாக ஆகிவிட்டது. அந்த புஷ்பங்களுடைய பா தீப்தி பிரகாஷா, அது இப்போ எங்க மிளிர்கின்றது அப்படின்னு கேட்டா ஸ்ரீ சத்யாஜிரபதே. ஸ்ரீ சத்யா, ஸ்ரீ சதி அப்படின்னு சொன்னா ஸ்ரீமதி, அதாவது சத்யபாமா. அந்த சத்யபாமாவினுடைய ஆஜீரம், அஜிரம்னா அங்கணம், பிராங்கணம்னு இந்த இடத்துல தோட்டம்னு அர்த்தம். சத்யபாமாவினுடைய தோட்டத்திலே அஜீர பதே, ஸ்தானம், பதம்னா ஸ்தானம், இருப்பிடம். இந்த சத்யபாமாவினுடைய தோட்டத்தில் தேவர்களுக்கு சம்பந்தப்பட்டதான பாரிஜாத மரத்தினுடைய புஷ்பத்தினுடைய பா தீப்தியானது இருந்து கொண்டிருக்கிறது. அஜாயத, அஜனின்னு பதம் இருக்கு, உண்டாயிற்று. இந்த புஷ்பத்தினுடைய அந்த ஒரு பிரகாசம் இங்கே உண்டாயிற்று.
இப்படி உண்டானதுனால என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அந்த புஷ்பத்தினுடைய வாசனையினாலும் பிரகாசத்தினாலையும் அதிலிருந்து ஏற்பட்டதான சந்தோஷத்தினால் இந்த சத்யபாமா என்ன ஆயிட்டா அப்படின்னு கேட்டா, கௌரபா முன்னை காட்டிலும் ரொம்ப ஒரு பிரகாசத்தோட சந்தோஷத்தோட இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அனகமா எந்த விதமான தோஷம் இல்லாமல் இருக்கலாம். என்னது தோஷம் இங்க? க்ஷாமராகா, க்ஷாமன்னா குறைவுன்னு அர்த்தம். க்ஷயா, இதெல்லாம் குறைஞ்சு போச்சு இப்போ இந்த புஷ்பத்தை அடைஞ்சதுனால. ராகஹா, ராகஹான்னு பதம் உபலட்சணம். ஆசை, மாத்சரியம், ஒரு பொறாமை இருந்தது ருக்மிணி மேல, அதெல்லாம் போயிடுத்து இப்போ. க்ஷாமன்னா குறைஞ்சது. இப்படி குறைஞ்சதுனால என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, அக்ரியசா, அதாவது சம் அப்படின்னு ஞானம் அர்த்தம். அக்ரியம்னா உத்கிருஷ்டம், உயர்ந்தது. உயர்ந்ததான ஒரு ஞானத்தை அடைஞ்சாலாம். இதுல இருந்து நமக்கு வேதாந்தத்தையும் சேர்த்து கூடவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ராகா, துவேஷா, இந்த மாதிரியான துர்குணங்கள்லாம் போயிடுத்துன்னா அடுத்து என்ன வரும்? ஞானம்தான் வரும். அதனாலதான் என்ன சொல்றார்? அக்ரியசா, உத்கிருஷ்டமான ஞானம். ஏதோ ஒரு பொருள் விஷயமான ஞானம் இல்லை இது. உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை கொண்டதான ஞானம் இல்லை இது. இந்த பிரம்மத்தினுடைய ஞானம் இது, தன்னுடைய ஞானம் இது, தன்னை பற்றிய ஞானம் இது. அதனாலதான் இது அக்ரியசா, உயர்ந்ததான ஞானம். இதுதான் உத்கிருஷ்ட ஞானம். இந்த உத்கிருஷ்ட ஞானத்தை அடைஞ்சிருக்கான்னு இந்த பதத்துக்கு முன்னாடி என்ன பதத்தினால ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு கேட்டா, க்ஷாமராகன்னு பதம் சொல்லியிருக்காரு. இந்த ராகங்கள் முதலிய குணங்கள்லாம் போயிடுச்சுன்னா அடுத்தது ஞானம் தான் வரும். அதைதான் அடைஞ்சிருக்காள் இப்ப சத்யபாமா. அக்ரியசா. சரி, இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அடுத்தது என்னது? அடுத்த ஒரு ஸ்திதி என்னது அப்படின்னு சொன்னா, ஆராமதா, சந்தோஷத்துடன் இருந்தால், நித்தியமான ஒரு சந்தோஷத்தோட இருந்தால். யாரோட? அந்த பகவானோட தான், கிருஷ்ணரோடு சேர்ந்து ஆராமதா, சந்தோஷத்துடன் இருந்தால். இப்படியாக கடைசியில முடிக்கும் பொழுது அத்தியந்தம் வேதாந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறார் இந்த கவி. இப்படியாக இந்த காவியமானது 30 ஸ்லோகங்கள் கொண்டதா இருந்தாலும் இதை நாம ரெண்டா பார்க்கறதுனால 60 ஸ்லோகம் சொல்லணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் அத்தியுதமாக செய்யப்பட்டது, ரொம்ப கடினமும் கூட. அதே சமயத்துல கடினம் இருக்குங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ரசமோ அல்லது அது படிக்கிறதுனால நம்ம வரக்கூடிய ஆனந்தமோ எந்த வித குறையும் இல்லாத ரொம்ப அழகா சமத்காரத்தோட பண்ணியிருக்கார். கடைசியில இப்படி ஒரு ஸ்லோகம் எழுதுறார். ஸ்ரீமத் ராகவ யாதவாகிருதிதர சேஷாச்சலோத்தம் சகஹ ஸ்ரேயோ ஹேதுமசீகரத் கிருதிமிமாம் ஸ்ரீஷோ மயா துஷ்கராம் தஸ்மாதத்ர பவித்ர மாதவ கதா ஸ்வாதோன்மிஷத் கௌதுகாஹ சந்தः சாது விதன்வதாம் குணவிதாஹ ஸ்லாக்யாம் அமோகாதராஹ. இப்படிப்பட்ட ஒரு காவியம் செஞ்சிருக்கேன். யாரு அப்படின்னு கேட்டா, காஞ்சி நகரவாசியான வெங்கடாச்சாரிய யஜ்வா. என்ன காவியம் எழுதியிருக்க? ஸ்ரீமத் ராகவா யாதவா கிருதிதர கிருதிதரஹான்னு ராகவ யாதவிங்கிற இந்த கிருதியை பண்ணியிருக்கேன். தன்னுடைய அப்பாவை பத்தி இங்க சொல்லியிருக்கார். அவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு சேஷாச்சலத்துல வாழ்ந்திருக்கார். ரகுநாதாச்சாரியன்னு பேரு. அவருடைய பையன் வெங்கடாச்சாரிய யஜ்வா. இந்த ஒரு துஷ்கராம் கிருதிம் இமாம், கண்டிப்பா இது துஷ்கராம் தான். செய்யறதுக்கு இதை இயற்றணும்னு சொன்னா சாமான்யமான ஞானம் போராது. அதனாலதான் அவரே சொல்றார், மயா துஷ்கராம் இமாம் அப்படின்னு அவரே எழுதுறார். ரொம்ப கடினமானது இந்த காவியம், இது என்னால் இயற்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, இது ஏதோ ஒரு தன்னுடைய பிரபாவத்தை காட்டுங்கிறது அது மட்டும் இல்லை, பவித்ர மாதவ கதாஸ்வாதம் அப்படின்னு சொல்றார். புனிதமான இந்த மாதவா அப்படின்னு சொன்னா ராமனையும் எடுத்துக்கலாம், கிருஷ்ணரையும் எடுத்துக்கலாம். ஏன்னா மா அப்படின்னா சீதைய லக்ஷ்மியை குறிக்கிறது, இந்த ருக்மிணி சத்யபாமாவையும் குறிக்கிறது. இதுலயும் ஒரு சமத்காரம் இருக்கு. பவித்திரமான இந்த மாதவ கதையை ஆஸ்வாதம் அப்படின்னா அனுபவிக்கிறது. இதுல ரொம்ப கௌதுகாலா ரொம்ப உற்சாகத்தோட யாரெல்லாம் இருக்காலோ சந்தகா நல்லவர்கள், அவர்கள்லாம் சாது விதன்வதாம், அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும். அது மட்டும் இல்ல, இந்த காவியத்தை படிச்சு இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதாகவும் கேட்டுக்கிறார். ஸ்லாக்யாம் அமோகாதராக,
நல்ல ஒரு உயர்வான புகழ்ச்சியை அடையணும். அது மட்டும் இல்லாத நல்ல ஒரு ஆதரவோடு இது இருக்கணுங்கிறதாகவும் வேண்டுகிறார். இந்த ஆதரவு அப்படின்னா காவியங்களுக்கு என்னது? அதை படிக்கிறது தான் அதோடைய ஆதரவே. படிச்சு அதை ரசிச்சு நாம 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இல்லையா? இப்படியாக இந்த காவியத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல கவி இந்த மாதிரியான ஒரு சமத்காரம் பண்ணியிருக்கார், விசேஷத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேர் சொல்றது இதுதான் ஆதரவு. அதை மனசுல வச்சுட்டு தான் நாமளும் கூட நாமன்னு சொல்றோம். இங்க பரம பூஜ்யரான இங்க குருநாதா பிரம்மஸ்ரீ மணித்ராவிட சாஸ்திரிகள் அவர்களுடைய ஒரு உத்தரவின் பெயரால இந்த காவியம் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய அனுகிரகத்தாலே இது நல்லபடியாக இந்த ஸ்லோகத்தோட பூர்த்தி அடைகிறது. பலனை எப்பொழுதுமே நாமன்னு சொல்லிக்கிறது உண்டு. அந்த ஒரு வகையில நாம இந்த காவியத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் நல்லா படிச்சு அர்த்தம் தெரிஞ்சின்றால் இதுதான் நமக்கு கவிக்கு கொடுக்கிறதான ஒரு நன்றி கடன், செய்கின்றதான ஒரு நன்றி கடன் என்பதாக சொல்லி இந்த காவியத்தை இதோட